ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம்மா, உட்காருங்க. ஐயா, நான் கரூர் மாவட்டத்திலேருந்து வரேன். சொல்லுங்கம்மா. நான் ட்ரெயின் ஏறுற வரையுமே என் மன ஆரவாரத்தில் தான் இருந்துச்சு. ஆமாம், நான் ட்ரெயின் ஏறுற வரையுமே என் மன ஆரவாரத்தில் தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாம் ஃபுல்லாகவே அடங்கிடுச்சு. எதுவுமே இல்லை. உங்கள் கதையை கேட்குறது, பேசுறது, இதுதான் உண்மைங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் அங்கே போனோம்னா மறுபடியும் அந்த இதில் சுற்றுற மாதிரியே இருக்குது. இக்கரைக்கு அக்கறை பச்சை. அங்கே இருக்கும்போது இதை தேடுது, இங்கே இருக்கும்போது அதை தேடுது. ஆமாங்க. இங்கே இருக்கவும் முடியாது இல்லையா? ஆனால் நமக்கு சாமர்த்தியம் வேணும். இப்போ நமக்கு புரியுது எது உண்மை எது பொய்ன்னு. இப்போ இது ஒரு சின்ன நெருப்பாக இருக்குது. இதை நாம் ஆர்வத்தில் அதை ஊதி 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 இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ண வெளியே இருக்கிற இந்த விஷயங்கள்லாம் பெருசாக தோணாமல் இது பிரம்மாண்டமாக வளர ஆரம்பிக்கும். ஒரு உண்மை புரிஞ்சால் அதை நம்ம கட்டி காப்பாற்றணும். ஏன்னா இது கனவு மாதிரி வந்துட்டு போச்சுன்னா அதுக்கு பேர் உண்மை இல்லை. இந்த இவ்வளோ தூரம் புரிதல் வந்ததுன்னா இதை விடாத பாதுகாத்துக்கணும். அது பின்னாடி வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒளியாக அது இருந்து வழி நடக்கும். சரிங்களா? விட்டுறாது. சிற்றினத்தை உணர்ந்தவங்க இல்லற வாழ்க்கையில ஒரு ஆரவாரமாக இருக்காங்க. ஆனால் பேரின்பத்தை உணர்ந்தா நிலை என்னவாக இருக்கும்? யாரால் உணர முடியும்? இந்த சிற்றின்பத்தையும் பேரின்பத்தையும் எப்படி பார்ப்பது? எப்படி சொல்றது? சிற்றின்பம்னா மனுஷனாக பிறந்த இல்லை, மனுஷனோட விட்டுடு, உயிர்களால் பிறந்த எல்லாமே அதை அனுபவிக்குது. அது ஆடு மாடுலேருந்து கோழி கொக்குலேருந்து எல்லாமே அந்தந்த உடலில் இருந்து உடல் சார்ந்த இன்பத்தை அனுபவிக்குது. அதுக்கு பேர் தான் சிற்றின்பம். இந்த உடல்னு ஒன்று இல்லைன்னா சிற்றின்பத்தை அனுபவிக்க முடியாது, இன்பத்தை அனுபவிக்க முடியாது. ஆனால் பேரின்பத்தை அனுபவிக்கணும்னா நாம் இந்த உடலை கடக்கணும், மனசை கடக்கணும். இந்த ரெண்டுத்தையும் கடந்ததுக்கு அப்புறம் தான் அடைய முடியும். அதை அடையிறதுக்கு, அதை சுவைக்கிறதுக்கு, சொல்றதுக்கு அங்கே ஒருத்தரும் இருக்க மாட்டான். அங்கே யார் இருப்பா? நான் எதுவாக வந்தனோ அது மட்டுமே அங்கே அதுவாக மட்டும் அனுபவிக்கும். அப்போ கண்டவர் வென்றதில்லை, வென்றவர் கண்டதில்லைன்னா அங்கே இருக்கும்போது அவன் பார்ப்பான் பாரு, அவங்கிட்ட மனம்ன்றது ஒன்று இல்லை. ஏன்னா மனம் தான் ரெக்கார்ட் பண்ணுது. எதை அனுபவிச்சாலும் மனசானது ரெக்கார்ட் பண்ணிக்கினே நமக்கு திருப்பி 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 போட்டு காட்டும். ஆனால் பேரின்பத்தை அனுபவிக்கணும்னா முதல்ல நாம கடக்க வேண்டியது இந்த உடல். ஆசனம் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆசனம் கண்டிப்பாக போட்டு ஆகணுன்றோம். எதுக்காக சொல்கிறோன்னா, நம்ம போடும்போது இந்த உடல் எனக்கு வளைஞ்சு கொடுக்காது. அது என்ன பண்ணோம்? அதோட திமிரை காட்டும். நான் என்ன பண்ணுவேன்? அதோட திமிருக்கு நான் பலியாயிட்டா, சாமி என்னால் முடியல, கொஞ்ச நேரம் போட்டுக்கிறேன், அப்புறம் ரிலீஸ் பண்ணிட்டோமா, சரி போட்டுக்கோ. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இன்னைக்கு என்னால் போட முடியல, ஆனால் எவ்வளோ வலி இருந்தாலும் நான் நீங்கள் சொன்ன மாதிரி ஆசனம் போட்டு பழகிட்டேன்னா உடலே முதல்ல என் கைவசப்படும். ஏன்னா பாடம் பண்ண அது என்ன பண்ண இண்டிகேட் பண்ணினே இருக்கும். முட்டி வலிக்குதுப்பா, பாடத்தை சீக்கிரம் நிறுத்து, ரொம்ப நேரம் போயிட்ட, என்னால் தாங்க முடியல, அடப்பாவி என்னை வச்சு செய்ய நான் சொல்லும். நான் என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் தாண்டி நீ என்ன பேசு, எனக்கு காதையை கேட்காதுன்னு போக 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 இந்த உடல் எனக்கு அடிமையாக மாறும். நான் சொல்றதெல்லாம் அது வளைஞ்சு கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ இது எனக்கு அடிமையான பிறகு நான் அதுக்கு எஜமானனா மாறிடுறேன். அப்போ முதல்ல நான் வசப்படுத்த வேண்டியது என் உடலை. அதுக்கு தான் ஆசனம் படகுன்னு எல்லாரும் சொல்றோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்? மனசை என் கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும். அதுக்கு பேர் என்னது? பிரத்யாகாரம். முதல்ல புலன்களை கொண்டு வரோம். மனசை கட்டுப்படுத்தணும்னா பிராணாயாமம் பண்ணணும். அப்போ இது வரைக்கும் நான் மறந்து வாழ்ந்து ஒருத்தனை சுத்தமாக மறந்துட்டேன். பிறந்ததுலேருந்து அவனை பற்றி நான் பார்க்கவே இல்லை. அவன் இப்படி தான் இருப்பான்னு எனக்கு தெரியவே தெரியாது. அவன் பேர் வேற யாரும் இல்லை, நம்மளை காப்பாற்றிக்கினே இருக்கக்கூடிய இந்த மூச்சு. அவன் ஒருத்தன் நம்மளை விட்டு போயிட்டான்னா என் பேர் போனோம், பேரெல்லாம் நீக்கி பிணம் என்று பேர் வைப்பார்னு இவர் சொன்ன மாதிரி ஆகிடும். புரியுதுங்களா? அப்போது ஒவ்வொன்றுத்தையும் வசப்படுத்தி அதை தாண்டி போகணும். அப்போ உடலை நான் வசப்படுத்தி எனக்கு அடிமையாக்கிட்டு அதை விட்டு விலகி நிற்கணும். மனசை வசப்படுத்தி அதை அடிமையாக்கி அதை விட்டு நான் விலகி நிற்கணும். அப்போ தான் எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்ம தரிசனத்தை நான் ஒரு நாள் அடைய முடியும். ஆன்ம தரிசனத்தை யார் அடைகிறாங்களோ அவங்களால மட்டும்தான் இறைவனோட தரிசனத்தை உணர முடியும். வேற யாருக்கும் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ நான் எப்படி படிப்படியாக போகணும்? இவ்வளோ படிநிலையாக நான் போனால் மட்டும்தான் அதை பிடிக்க முடியும். அப்போ யாராவது என்ன சொல்லுவாங்க?
சிற்றின்பம் எல்லாருக்கும் தெரியும். அனுபவிச்சதை யாரால விட முடியுமா? நாக்கு ருசியை விட முடியலையே, போட்டுக்கு ட்ரெஸ் மலக்கிற இன்பத்தை விட முடியலையே. அனுபவிக்கிறதை யாருக்கும் விடுறதுக்கு அவ்வளோ தைரியம் பத்தாது. குடும்பத்தை விட்டுட்டு யாராவது போக முடியுமா? போனால் என்ன ஆகும்? எல்லாரும் பட்டினத்தார் ஆகிட முடியுமா? ஞானம் வந்தாலும் வீட்டை விட்டு வெளியே போகலாம், தப்பே கிடையாது. குடும்பத்தை பற்றி நீ யோசிக்கவே வேணாம். ஆனால் அறகுறையாக இருந்து அதுவே பெருசாக ஞானம் அடைஞ்சிட்டேன்னு நினச்சின்னு குடும்பத்தை விட்டுட்டு போனால் உன்னை ஞானமும் காப்பாற்றாது, இறைவனும் காப்பாற்ற மாட்டான். எதுக்குமே வழி தெரியாமல் வீடு வீடாக பிச்சை எடுத்து, ஏன்னா நீ எல்லாத்தையும் தாண்டி வந்துடுவ. பொண்டாட்டி ஆசை இல்லாமல் கூட வாழ முடியும், பசி இல்லாமல் யாராவது வாழ முடியுமா? பசி வந்து உனக்கு தொல்லை கொடுக்குமே. அப்போ அந்த பசிக்காக நீ எங்கே தேடி போன? இப்போ எதை தேடி வந்திருக்கிற? நாளைக்கு தவறுகள் பண்ணால் எல்லாரையும் பிச்சை எடுக்க இந்த உலகம் விட்டுடும். பரிபூர்ணமாக ஞானம் இருந்தால் பசி இருக்காது, பரிபூர்ண ஞானம் இருந்தால் தூக்கம் வராது. பரிபூர்ண ஞானம் அடைஞ்சால் தேட வேண்டியதுக்கு ஒன்றுமே இல்லாமல் அவன் வீட்லேயும் ஒரே மாதிரி தான் இருப்பான், காட்டிலையும் ஒரே மாதிரி தான் இருப்பான். மனசை ஃபுல்லாக காடாக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போனால் எங்கே போவ? நீ தப்பிச்சு போவ. நீ எங்கே போனாலும் பொண்டாட்டி ஞாபகம் வருமே, நீ எங்கே போனாலும் புள்ள ஞாபகம் வருமே. நீ அனுபவிச்சது இன்பம் உன்னை குத்தி குத்தி காட்டுமே. நீ இப்போ என்னத்தோட அனுபவிக்கிற? வீட்டில் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமாக இருந்தனே, அந்த வாழ்க்கையை விட்டுட்டு இப்படி கஷ்டப்படுறீங்கன்னா அது கட்டி தூக்குமே. அப்போது சிற்றின்பம் என்னன்னா, நீ அதை அனுபவித்து விட்டுட்டு வெளியே போகணும். அனுபவித்து முடிச்சுட்டு இதுக்கப்புறம் இதில் ஒன்றுமே இல்லைன்னு எப்போ தெரியுதோ அவங்களுக்கு மட்டும்தான் பேரின்பம் என்னன்றதை இறைவன் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுவான், ஒரே நாளில் கொடுக்க மாட்டான். புரியுதா? மாடு கண்ணுக்குட்டி இருக்குது, மாட்டோட மடியில் நிறைய பால் இருக்குதுன்னு கண்ணுக்குட்டி எல்லாத்தையும் குடிச்சிதுன்னா அது உடம்பு வளராமல் வயிறு வீங்கி செத்து போடும். ஒரு கண்ணுக்குட்டி கூட மாடு யோசிக்குது, இது இவ்வளோதான் சாப்பிட்ணுன்னு, அவ்வளோ சாப்பிட்டவொன்னே ஒரு உதைக்கும். இதை போலவே இறைவனும் பண்ணுறான். உன் பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சமாக கொடுப்பேன், மொத்தமாக கொடுத்தா டமால் ஆகிடன்னு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பேன். அப்போ நான் என்ன பண்ணோம்? இந்த கிடைச்ச கொஞ்சத்தை நழுவ விடாமல் இன்னும் பக்குவம் ஆக 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 அவன் இன்னும் அள்ளி 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 கொடுப்பாமா. அப்போ தான் பேரின்பம் என்னன்றது நமக்கு தெரியும். இப்போ அதை எதை சொல்லும் விளக்கவே முடியாது. அதான் இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கோம்னா கால் ரொம்ப முண்டியா இருக்குங்க, இப்போ மாற்றுத்திறனாளி இவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கண்ணு ரொம்ப கலங்குதையா. ஏன் இவங்களை இப்படி படைச்ச? நாம் 2 காலோட 2 கையோட நம்ம இப்படி இருக்கோம், ஆனால் அவங்க அப்படி இருக்காங்க. அந்த கஷ்டத்தை கூட அவங்க நினைக்காம அந்த விஷயத்தை அதை பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணுதுன்னா, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அவங்களுக்கு அந்த இதை கூட நம்மளால பண்ண முடியல அப்படின்னு நமக்கு நினைக்க தோணுது, அழுக வருது. அந்த வழியை நம்மளால வாங்கிக்க முடியல, ஆனால் அது அவங்க படுற வழியை நமக்கு புரியுது. இது என்னையா எனக்கு புரியல. இப்போ ரோட்ல யாராச்சும் பிச்சை எடுக்கிறாங்கன்னா, இப்போ அந்த காசுக்கு அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அந்த வழி நமக்கு புரியுது. நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம இந்த இடத்துல இருக்கோம், அவங்க அந்த இடத்துல இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம போக முடியாது, ஆனால் அந்த இடம் என்னால் அதை சொல்ல முடியலையா, நம்ம கண்ணெல்லாம் கலங்குது. அவங்க ஏன் இப்படி அப்படிங்கிற ஒரு நிலைமையில நம்மளை கொண்டு வந்து வைக்கிதையா. என்னவா இருக்கும்? நமக்கு கை காலெல்லாம் நல்லபடியாக கொடுத்துட்டான், யாருக்கோ குறையாக கொடுத்துட்டான். என்னவா காரணமாக இருக்கும்? அவங்கவுங்க செஞ்ச பாவ புண்ணியங்களா? அதே தான். ஆனால் இது பாவ புண்ணியம் தான், அவங்க பாவத்தெல்லாம் பண்ணிட்டாங்கன்னு யாரையும் அவங்கள கேவலப்படுத்தவே கூடாது. நமக்கு இல்லாத ஒரு குணம் அவங்ககிட்ட இருக்குது. நாம் தடுக்கி விழுந்தா ஏந்துக்க மாட்டோம். அவங்க ஆரம்பத்தில் இருந்தே துன்பம் பட்டு 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 இதை எப்படிதான் நான் கடந்து போகிறதுன்னு போராடி 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 நமக்கெல்லாம் இல்லாத அந்த வைராகியம் அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா ஒரு நாளும் அவனுக்கு பொழுது விடிஞ்சு பொழுது முடிகிற வரைக்கும் அவன் வாழ்க்கை போராட்டம். நம்ம என்னைக்கோ ஒரு நாள் தான் கஷ்டப்பட்டிருப்போம், அவன் சின்ன வயசுலேருந்து அந்த பாடுபட்டிருப்பான். அப்போ நமக்கெல்லாம் இல்லாத அந்த வைராகியமும் சில டைமில் அந்த வைராகியம் என்னத்தையுமே இருக்கும், பார்க்குறவங்களுக்கு திமிர் மாறி தெரியும். அதனால ஒரு சிலர் சொல்லுவாங்க, இதுக்கு இப்படி இருந்தால் திமிர் மட்டும் போல பண்ண. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் உண்மையில சொன்னால் அது திமிர் இல்லை, அது வைராகியம். அந்த திமிரும் வைராகியம் தான் அவங்கள கீழே விடாமல் தடுத்து காப்பாற்றின்னு இருக்குது. இதை புரியாத கூட்டம் அவங்கள கேலி கிண்டல் பண்ணுது. ஆனால் நமக்கு அவ்வளோ சாமர்த்தியம் பத்தாது. எல்லாம் இருந்தாலும் வீணா ஏந்துக்க மாட்டோமே. அவன் எல்லாத்தையும் தாண்டி போகிறான்னா அவன் எவ்வளோ பெரிய வைராகியம் இருக்கும். அப்போ உள்ளே இருக்கிறவன் எவ்வளோ பலமான ஆளாக இருப்பான். உடலாக குறைவாக இருந்தாலும் உள்ள தலைவில் அவங்களாம் பெரிய ஆளாக இருக்கும். அது நமக்கு புரியல. இதெல்லாம் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான். அவங்கள பார்த்து நம்ம நிறைய கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு எனக்கு.
அறிவு உள்ளவன் எல்லாத்துலேயும் கற்றுப்பாமா, அறிவு இல்லாதவன் எதை பார்த்தாலும் கற்றுக்காம போயிதான் இருக்கான். கடந்து போகிறவங்க இங்கே நிறைய பேர், கற்றுக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான். அது அவங்கவுங்க கொடுப்பனைக்கு ஏற்ற மாதிரி நடக்கும்.